வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை உண்மையாக நேசிக்கும் அன்பு உள்ளங்கள் எப்படி வாழ்வார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு வேதத்தில் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் செயல்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பெயர்களை பாருங்கள். இயேசுவுக்கு அந்தரங்க சீஷன், ஐஸ்வர்யவான், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன், கடவுளின் ராஜ்யம் வர காத்திருந்தவர், உத்தமன், நீதிமான், யூதர்களின் ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன் மற்றும் இயேசுவின் சரீரத்தை சுமந்தவர். அந்தரங்கமாக இருந்தவர் வெளியரங்க சீஷனாக மாறுகிறார். மறைவாக வாழும் காலம் முடிவுக்கு வருகின்றது. சமுதாயத்தில் மரியாதைக்குரியவராக, பிறருக்கு ஆலோசனை கொடுப்பவராக வாழ்ந்திருந்தார். எல்லாருக்குமே ஒரு ஆலோசனைக்காரன் தேவை. இயேசுவை ஆலோசனை கர்த்தா என வேதம் சொல்கிறது. நாம் அவரின் ஆலோசனைகளை அனுதினமும் பெறுகிறோமா? உத்தமனாக, நீதிமானாக இருந்த யோசேப்பு வேதம் கொடுக்கும் சான்றிதழ். இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர்கள் யாவரும் முன்வராத நேரத்தில் இவர் தைரியமாக பிலாத்துவினிடத்தில் இயேசுவின் சரீரத்தை கேட்கிறார். இந்த உத்தமனுக்கு கடவுள் தைரியத்தை கொடுத்தார். கடவுளே, நீர் என்னை தராசில் நிற்கும்போது நான் உத்தமனாய் இருக்க உதவி செய்யும் என்பது நம் ஜெபமாக இருக்கட்டும். தான் நேசிப்பவர்களுக்கு துன்பம் வரும்போது தைரியம் வரும், அன்பு செயல்படும். இயேசுவை நாம் நேசித்தால் தொடர்ந்து நாம் செயல்படுவோம். யூதரின் ஆலோசனைக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவராய் இருந்தார். நேர்மையான வாழ்க்கை இருந்தது. யூத தலைவர்களின் தவறான முடிவுகளோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. கடவுளின் ராஜ்யத்திற்கு காத்திருந்தார். நாம் காத்திருக்கிறோமா அல்லது நம்பிக்கை இழந்து விட்டோமா? இயேசுவின் சரீரத்தை சுமக்க தைரியம் வேண்டும். வெட்கம் இருக்க முடியாது. நைந்த சரீரம் சகித்தார்கள். இன்று ஆலயத்திற்கு வேதாகமத்தை சுமந்து வராதவர்கள் அநேகர். வேதத்தை நாம் சுமந்தால் வேதம் நம்மை சுமக்கும் என்று ஒரு கூற்று உண்டு. இயேசுவுக்கு மரியாதையான அடக்க ஆராதனை நடத்த வேண்டும் என்ற உந்துதல் அவரிடத்தில் காணப்பட்டது. அந்நாட்களில் கல்லறைகளை கன்மலையில் வெட்டுவார்கள். தண்ணீர் அடித்து கொண்டு போகாது. அன்பு செயல்படும். யோசேப்பு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தார். ஏனோ தானோவென்று செய்யவில்லை. பிலாத்துவிடம் கேட்டார், சுமந்தார், புதிய மெல்லிய துணியில் சுற்றினார், தன்னுடைய புதிய கல்லறையில் வைத்தார், பெரிய கல்லை புரட்டி வைத்தார். ஆம், நேர்த்தியாக செய்தார். இவரோடு நிக்கோதேமுவும் இருந்தார். இனி நான் வெளியரங்கமான சீஷன் என அறிவித்து விட்டார். அன்பானவர்களே, இயேசுவை நேசித்தால் அவருக்காய் ஏதாவது செய்யுங்கள். முழு மனதோடு நேர்த்தியாய் செய்யுங்கள். இயேசுவுக்கு இக்கட்டு வந்த பொழுது உதவினார். விசுவாசிகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது எத்தனை பேர் அவர்களுக்கு உதவுகிறோம்? இந்த யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். இந்த யோசேப்பினுடைய உயர்ந்த வாழ்வின் சிந்தனைகளோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.